வீரா சேனல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. வீரா சேனலில் வந்து சமையல், சாரீ குச்சி டிசைன்ஸ், கோலங்கள் இப்படி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவையான கேட்டகரியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சமையல் ரெசிபிஸ் தான். சமையல் ரெசிபிஸில் வந்து மதிய மீல்ஸுக்குரிய குழம்பு வகைகள், கூட்டு வகைகள், பொரியல் வகைகள், தொக்கு வகைகள், கிளறு சாதங்கள் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் வீரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி சமையல் ரெசிபிஸில் என்ன பண்ண போகிறோம்னு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து சமையல் ரெசிபிஸில் பிரண்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பிரண்டை செய்வதற்கு முதல்ல வந்து தோல் க்ளீன் பண்ணிக்கணும். நான் வந்து ரொம்ப அதிகமாக ஊரில் எடுக்குங்கிறதுனால கையில் க்ளவுஸ் போட்டிருக்கிறேன். எண்ணெய் தடவிட்டும் பண்ணலாம். ரொம்ப அதிகமாக ஊறல் இருக்கும், கவனமாக செய்யுங்க. இந்த மாதிரி தோலை மேலேருந்து பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடும். வராத பட்சத்தில் இந்த மாதிரி சுரண்டி எடுத்துக்கோங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை செய்யணுமான்னு நினைக்காதீங்க. ரொம்ப அதிகமான சத்துக்கள் நிறைந்த காய்கறியில் இதுவும் ஒன்று. இது வந்து ஜாயின்ட்ஸ் பெயினுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இவ்வளோ இருந்ததில் நமக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. இதை வந்து நான் இன்றைக்கி வந்து துவையல் தான் செய்ய போகிறேன். பிரண்டையில் நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நம்ம துவையல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து ட்ரையாக சில பொருட்களை வந்து வறுத்து திரித்து எடுத்துக்கணும். அந்த வரிசையில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்து வறுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எவ்வளோ தேவையோ அத்தனை மிளகா வத்தலும் போட்டு வறுத்துக்கோங்க. கொஞ்சம் நான் வாசமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்க மாரி கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். இவ்வளோத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி வந்து நான் ஏற்கனவே வந்து என்னோடய சேனலில் வந்து சீமைச்சக்கை ரெசிபி போட்டிருந்தேன். அது வந்து வேத சாஸ்திரப்படி 600 காய்களுக்கு சமம்னு சொல்லியிருந்தேன். அந்த வரிசையில் பிரண்டை வந்து 300 காய்களுக்கு சமம். அதனால் கண்டிப்பாக இதை உணவில் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காயையும் சேர்த்து ட்ரையாக வறுத்துக்கோங்க. இது எல்லாமே நாம் வந்து திரித்து எடுத்துக்கணும். அப்புறமா நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு பூண்டு, புளி, காயம், அப்புறமா பிரண்டை, நம்ம கழுவி வச்சுருக்க பிரண்டையும் நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் வந்து ஏற்கனவே ட்ரையாக வறுத்ததை வந்து நல்லா மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அது கூட இதையும் சேர்த்து போட்டு அரைச்சிங்கன்னா அரையாது. இந்த மாதிரி பவுடராக இதை நான் ஏற்கனவே திரிச்சிட்டேன். இது கூட நீங்கள் இப்போ வதக்கி வச்சுருக்கிற இந்த இதையும் போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் திரித்து எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப ரொம்ப சத்தான பிரண்டை துவையல் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் என்னோடய வீடியோஸ் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ.